புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தன்னம்பிக்கை இருக்கும் இடத்தில் ஆறுதல் தேவையில்லை. நதி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. பூக்கள் பூத்துக் கொண்டே இருக்கின்றன. விதை முளைத்துக் கொண்டே இருக்கிறது. மனிதா, நீயும் தேடிக்கொண்டே இரு. அந்த வெற்றி உன் தோள்களில் மாலையாய் விழ அங்கே பூத்து காத்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கும் வெற்றிக்கும் இடையே பாலமாய் அமைவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044495969595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்னைக்கு எங்களுக்காக என்ன அற்புதமான ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் என்னுடைய கரியரில் பயணம் தான் எனக்கு என்னுடைய இலக்காகி போனதுக்கு பிறகு நிறைய சந்தோஷப்பட்டு அனுபவித்து பயணம் பண்ணக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா, ஆத்தூர்லேருந்து திண்டுக்கல் வரைக்கும், சேலம், ராசிபுரம், ஆட்டையாம்பட்டி, திருச்செங்கோடு, நாமக்கல், பெருந்துறை, கோயம்புத்தூர், அப்புறம் திண்டுக்கல், உடுமலைப்பேட்டை வரைக்கும், பொள்ளாச்சி வரைக்கும் சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்கின்றது. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லா ஜாதி மதம் இனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்காங்க. பட் இந்த மக்களுடைய வாழ்வு முறையில் பார்த்திங்கன்னா, அது குறிப்பாக கொங்கு சமுதாய மக்களுடைய வாழ்வு முறையில் பார்த்திங்கன்னா, அவங்க திதி கொடுக்குற பழக்கம் கிடையாது. அதுதான் மிகப்பெரிய தவறு. இருந்தாலும் திதி ஒழுங்காக கொடுக்கணும். திதி கொடுக்க பழக்கம் இல்லாவிட்டால் போனால் கூட அவங்க சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியுது. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க வாழ்க்கை முறையில் அந்த குலதெய்வம் என்பது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணதை நான் மனப்பூர்வமாக பார்க்குறேன். அதில் கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாய மக்கள் பார்த்திங்கன்னா, என்ன வேலை இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு உள்ள ஒரு குலதெய்வ வழிபாடு என்பதை ரொம்ப சிரத்தையுடன் அணுகி அதுக்கு தேவை கும்பாபிஷேகம்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து சிறப்பாக பண்ணுறாங்க. கோயில் அப்படின்னு வரும்போது, குலதெய்வ கோயில் வரும்போது எல்லாம் ஒன்று கூடிக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் மோகனூரில் ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அது நவலடியான் கோயில் மிக புகழ்பெற்ற கோயில். அந்த வட்டாரத்தில் கொங்கு மண்டலத்திலே மிக சிறந்த கோயில் கூட சொல்லலாம். நல்லகுமாரசாமி மாணிக்கம்பாளையம் கோயிலுக்கு அப்புறம் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகலை. மோகனூரில் நடந்ததுக்கு போகிறேன். சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போகும்பொழுது அங்கே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோயிலை நம்ம எப்படி லைஃப்பில் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. காரணம், கொங்கு மக்களுடைய பூர்வீகமே பார்த்திங்கன்னா ரிவர் கேஞ்சஸ் தான். இந்த கங்கைகள்லேருந்து தான் வந்தவங்க தான் ஒரு பெரிய விஷயமே அது உள்ளே அடங்கியிருக்கின்றது. சுத்த சைவம் சார்ந்த அந்த மக்கள். அந்த கோவில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒத்து தான் இருக்குது. அது ஆதிசிவன் கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட திருவேன்காடோட ஒத்து போகிற கோயிலாக இருக்குது. திருப்பதியோட வெல் கனெக்டட் டெம்பிளாக இருக்குது. அங்கே நடந்த சம்பவம் எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மிக பிரம்மாண்டமான அனுபவத்தையும் கொடுத்தது. உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கு நல்லது நடக்கணும். சப்போஸ் திருப்பதி போக முடியல இந்த வட்டாரத்து மக்கள் அப்படின்னா, நீங்கள் இந்த நவலடியான் திருக்கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மிக அற்புதமான கோயில். இது மோகனூர் பக்கத்தில் இருக்குது. இது மணியன் குளம் ப்ரிடாமினன்ட்லி. அப்புறம் அந்த கண்ணந்த குளம், 2 குளம் தான் அந்த குளத்து மக்களுடைய கோவில். இது மற்ற மக்களும் போகலாம். மிக சிறந்த கோவில். நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட் இருக்கும். நான் உள்ளே போகும்போதே 1 லட்ச ரூபாய் அந்த கோயிலுக்கு நிச்சயமாக கொடுத்துணுன்னு ஒரு இன்ட்யூஷன் மனசில். கரெக்டாக அந்த கோயிலோட பரம்பரை தர்மகர்த்தா சரவணன் சார் இந்த கோயிலுக்கு கேட்காமலே பணம் வருதுன்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். அவருக்கு நீங்கள் நிறைய ஃபீமேல் ஓரியன்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். அவருக்கு கூட பிறந்த 4 சிஸ்டர்ஸு. நீங்கள் ரெகுலராக திருப்பதி கனெக்டட் டெம்பிள் அப்படின்னும்போது தமிழ் மாத பிறப்பில் முதல் வாரத்தில் திருப்பதி போயிடுவேன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறார். அப்போ அந்த கோவில் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் திருப்பதி கனெக்டடாக இருக்கணும், திருவெண்காடு கனெக்டடாக இருக்கணும். இது 2மே எதுக்கான விஷயம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நவலடியான் கோயில் போங்க. லைஃப்பில் மிக சிறந்த பெரிய மாற்றம் ஏற்பட்டு அன்பான வாழ்க்கை நீங்கள் அனைவரும் வாழ, இதன் மூலமாக வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒன்றுபட்டால் உண்டு நல் வாழ்வுன்னு அற்புதமான ஆன்மீக தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலியில இருந்து, என்னோட பேர் ராஜேஸ்வரி என்று திருப்பதி. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க.
அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். இப்பதான் திருப்பதின்னு ஒரு விஷயம் பேசுறேன், நீங்க திருப்பதின்னு பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. இது கடவுள் மிகப்பெரியவன்றதுக்கு இது வந்து இது தேர்ட் டைம் இது இஸ் ஹேப்பனிங் இன் அவர் ப்ரோக்ராம். நீங்க எந்த ஒரு திருநெல்வேலியில் எங்க இருக்கீங்க? தச்சநல்லூர்ல இருக்கேன் சார் நானு. என்னுடைய மாமனார் ஊரும் அதுதான்மா, சுகர் மில் காலனி. ரொம்ப தேங்க்ஸ் சார். சுகர் மில் காலனிமா. இப்ப கூட அந்த பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்தோம்மா. அப்படிங்களா சார்? அந்த பாலபாக்கிய நகர் பக்கத்துல. சரிம்மா, உங்க கேள்வி என்னம்மா? சார், என்னோட வீட்டுக்கார் பேரு சுடலைமுத்து. அவங்களுக்கு வந்து நாங்க வாடகை வீட்டுல தான் 10 வருஷமா இருக்கோம் சார். பொது சொத்து வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு கடன் வாங்கிருந்தோம். அதனால அவங்க அதான் எங்க பெரியவர் வீட்டுக்கு கொடுத்திருந்தாங்க. எனக்கு தான் திருப்பி தாரேன் அப்படின்னு சொல்லி. இப்ப ஆமா திருப்பதி இப்ப குடுக்கல, அதான் நம்ம இப்ப நீங்க தேவைப்படுற நேரத்துல குடுக்கல. ஆமா சார். சரிம்மா. ஆமா, நான் உங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க திருப்பதி? ஒருத்த வந்து காலேஜ் போயிட்டு இருக்கான் சார். ஒருத்தர் 11th படிக்கிறான். சரி, உங்க 11th படிக்கிற அந்த தம்பியோட பேர் என்ன? பிரபு சார். பிரபுவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சொல்லுங்கம்மா. பிரவீன், அப்புறம் அவங்க பேர் சொல்லுவாங்க, கூட்டுல கிஷோர் அப்படின்னு சொல்லுவாங்க சார். பிரபு, கிஷோர், அப்புறம் இன்னும் 2 பேர் பேரு செல்வம். இன்னொரு பையன் பேரு தெரியுங்களா சார்? ஆமா, அதாவதுமா நம்ம வந்து நிகழ்காலத்துல வாழ்றதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டோமா. நீங்க நம்ம சொந்த பிள்ளையோடைய ஃப்ரெண்ட்ஸோட பேர் கூட, அதாவது நம்மளுடைய சொந்த பிள்ளை, நமக்கு பிடிச்ச பிள்ளை, கடைக்குட்டி, அவருடைய நண்பர்கள் பேர் கூட நம்ம டக்கு நம்மளால சொல்ல முடியலன்னா, நீங்க வந்து பிரச்சனைகளை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்கம்மா. அதை இறக்கி வச்சு வாழ பழகுங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிளானது. நீங்க திருப்பதின்ற ஒரு பேர் இருக்கு. நீங்க நான் சொன்ன மாதிரி நவலடியான் கோயிலுக்கும் போகலாம், மோகனூர் போகலாம். இல்லாட்டா நம்ம ஊர்ல கீழப்பாவூர் இருக்கு, நரசிம்மர் கோயில் தென்காசி பக்கத்துல இருக்கு, மிக அற்புதமான கோயில். இந்த 2 கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க, பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படும். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். சார், நீங்க வந்து கோவிலை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பகிர்ந்துக்கிறீங்க சார். நீங்க வந்து உங்களுடைய ரிசர்ச் கூட அதை குறித்து தான் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? இப்ப நான் ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன், அதுக்கான தீர்வா நீங்க எந்த கோவிலுக்கு போனா எங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லுங்க சார். சூப்பரான வேலை கிடைக்கணும் சார். கீழப்பாவூர் நரசிம்மர், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு, தென்காசி பக்கத்துல இருக்கு. ஓகே சார். அரசு வேலை கிடைக்க? அரசு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறதே தப்பு. அது மாதிரி ஆளுங்க நம்ம கிட்ட வராதிங்க, ஏதாவது கோச்சிங் சென்டர் போங்க. ஏன்னா நான் அதுக்கு அகெயின்ஸ்டான ஆளு. அதாவது சொந்த டீ கடை வச்சா கூட நமக்குன்னு சொந்தமாக வச்சுக்கிட்டு நம்ம ஓனராக இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஆள். ஸோ அரசு வேலைக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. அது யாராவது கேட்டால் கூட ரொம்ப டெக்னிக்கலாக நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகே சார். எங்களுக்கு வந்து பணம் நிறைய கிடைக்கணும், கடன் அடையணும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் மிக சிறந்த கோயில். அது நவாவரண பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் நான் எப்பவுமே சொல்லுவேன், எங்கேயுமே பரிகாரம்லாம் பண்ண சொல்ல மாட்டேன். இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு அபிஷேகம் 1000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து பண்ணுறது ஒர்த். அது வந்து நீங்கள் அது பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோட உண்மை புரியும். நல்ல வீடு கிடைக்கணும் சார். திருவொற்றியூர் வடிவுடையம்மன், சென்னை. ஓகே. திருமணம் மதுரை அழகர் நம்பர் 1. நம்பர் 2 அழகருடன் கூடிய ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில். அது ஸ்ரீவில்லிபுத்தூரில் சந்திக்கக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், பூர நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை பார்க்கறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆண்டாள் பிறந்த நாள். எல்லாத்தோட மிக விசேஷம் ஆடி புறத்தன்னைக்கு ஆண்டாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சித்திரை என்பது வந்து அழகருக்கு உரிய நாள். அழகான, அறிவான, ஆரோக்கியமான குழந்தை கிடைக்க திருவெண்காடு. அதாவது எந்த கோயிலும் வந்து இதுக்கு வந்து சிறந்த பதிலை உங்களுக்கு கொடுக்காது. அந்த கோயில் போக இந்த கோயில் போகன்ட்டு ஒரே ஒரு கோவில் உண்டு தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு. அது வந்து இந்து மதத்தில் திருவெண்காடு மட்டும்தான் கோவில். அதுக்கு கல்வி மற்றும் வேலையில் வெற்றி கிடைக்க திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம்? ஒரே கோயில் பழனி முருகர். ஓகே சார். சந்தோஷமா நாங்க எல்லாருமே வாழணும் சார், அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்ரீரங்கம். அதுக்கு வந்து அது அல்டிமேட் டெம்பிள் ஸ்ரீரங்கம். 108 திவ்யதேச பெருமாளும் இரவு உறங்கக்கூடிய இடம் ஸ்ரீரங்கம். அப்போ எல்லாருமே வந்து உறங்குறாங்கன்னா அந்த அளவுக்கு ஹாப்பியான ஒரு ஹார்மோனியஸ் ஒரு ஃபீல் வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ ஸ்ரீரங்கம் நிச்சயமாக வந்து இதை விட ஸ்ரீரங்கத்துக்கு ஒத்த கோயில் கிடையாது. குடும்பத்துக்குள்ள சண்டை இல்லாம நல்ல சுமூகமான உறவு மேம்பட ஒவ்வொரு சுயம்புலிங்க சுவாமி. அது வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கு. பிரம்மாண்டமான உண்மைகள் அடக்கிய கோயில். அந்த நவலடியான், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கரூர் பக்கம் மோகனூர் இருக்கக்கூடிய நவலடியான் மிக சிறந்த கோவில். நல்ல பாசிட்டிவான சிந்தனை எங்க எல்லாருக்கும் இருக்கணும். ஆரோக்கியமான ஆறா இருக்கணும்னா என்ன பண்ணணும் சார்? அதுக்கு வந்து ஒரே ஒரு டெம்பிள் திருச்செந்தூர் முருகர். அது வந்து எர்லி மார்னிங் போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லைன்னா இரவு 8:30 மணிக்கு மேலே போய் அங்கே சாமி கும்பிட்றது விசேஷம். வியாழக்கிழமெல்லாம் கும்பிட்றதெல்லாம் விட்டுட்டு இந்த பர்டிகுலர் டைமில் நாழிகிணறில் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு பாருங்கள்.
பிரம்மாண்டமான ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டுமே உங்களுக்கு தோன்றும் என்ற ஒரு எண்ணத்துடன் குளித்திருக்கும்போது அது மட்டுமே நடக்கும். வெற்றி வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விளக்கங்களும் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம். மதுரை மாவட்டம் உத்தப்பனாய்க்கு வந்து முக்கிய மணிவண்ணன் பேசுறேன் மேடம். மணிவண்ணன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம். வாழ்கொள்ளும் ஐயா. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன் சார், கிடைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்க பேர் என்ன ஐயா? சார் உங்க பேர் என் பேர் மணிவண்ணன் சார். ரொம்ப சந்தோஷம் ஐயா. சொல்லுங்க ஐயா. எனக்கு 2 பையன் இருக்கானுங்க. 2 பையன் ஒருத்தன் பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் சார். 2 வருஷம் ஆச்சு முடிச்சு. சரி. சென்னையில வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலையை கிடைக்கல, தேடிக்கிட்டே இருந்தேன். 2ஆவது பையன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறேன், இந்த வருஷம் முடிச்சிருக்கிறேன். அவனுக்கு அடுத்து என்ன இது பண்ணலாம்? சரிங்க ஐயா. இப்போ நீங்க இருக்க சொந்த வீடா வாடகை வீடா? நான் இப்ப இருக்க ஒத்தி வீடுங்க. ஓகே. எவ்வளவு ரூபாய் ஒத்தி வச்சிருக்கீங்க? இது 1.5 லட்ச ரூபா ஒத்தி வாங்கியிருக்கீங்க. ஓகே. இப்போ மணி ஐயா, இப்போ நம்ம திருப்பதின்னு சொன்னப்போ நீங்கள் மணி அடுத்த காலர் வந்துட்டீங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், உங்கள் பையன் வந்து வேலை தேடுறான் 2 வருஷமா பிஇ முடிச்சுட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. மௌலானா ருமி சொன்னது, தாகித்தவன் நீரை தேடுகின்றான், நீரும் தாகித்தவனை தேடுகின்றது. உங்கள் பையன் வேலையை தேடுனா அந்த வேலையும் உங்கள் பையனை தேடிட்டு இருக்கு. அப்போ வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கலன்னு தான் நீங்கள் நினச்சிக்கணும் ஐயா. 2வது, உங்க பையன் பிஎஸ்சின்னு சொல்றீங்க. இவங்க லைஃப்ல வந்து சிறந்த வெற்றி பெறணும், சிறந்த முறையில் வெற்றி பெறணும். நீங்க அந்த ஒத்தி கொடுத்த 1.5 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு கிழக்குலையும் வடக்குலையும் ஜன்னல் உள்ள தென்மேற்கு வந்து பர்ஃபெக்டா, வடகிழக்கு பர்ஃபெக்டா உள்ள இடத்துக்கு போங்க. அதாவது ஸ்கொயரா இருக்கணும். அங்கே செப்டிக் டேங்க், டாய்லெட்டு, கிச்சன் போன்ற விஷயங்கள் இல்லாமல், தெருக்குத்து வந்து தென்மேற்குல இல்லாமல் நீங்க போற பட்சத்தில் நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் நிச்சயமா கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுக்கலாமா மணிவண்ணன் சார்? கேளுங்க. இப்போ உங்க வீட்டுல நீங்க 4 பேர் இருக்கீங்க. இப்போ நீங்க என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்க? நான் சோப்பு கமாம யூஸ் பண்றேங்க. உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க? அவங்க வேற வேற சோப் யூஸ் பண்றாங்க. அதான் இப்போ நம்ம எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ எனக்கு 47 வயது ஆகின்றது. ஒரு கரெக்டா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு வீட்டுல ஒரு சோப்பு தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வந்து எல்லாருமே தனித்தனியா யூஸ் பண்ணும்போது நம்ம மனம் வந்து விசாலப்படல, குறுக்கிட்டே போகுது. அப்போ நான் வந்து எல்லாம் ஒரு சோப்பு யூஸ் பண்ணுங்க நான் சொல்லலை, பழைய ட்ரெண்டுக்கு கொண்டு போக சொல்லலை. அது கஷ்டம் உங்களால். அது மாதிரி வந்து நீங்கள் உங்களை குறுக்கிக் கொள்ளாமல் நீங்கள் வந்து விசாலமாக்கணும்னா நிறைய பிரயாணப்படுங்க. உங்கள் மனைவிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? என் மனைவி அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? கல்யாணம் ஆகி ஒரு 20 வருஷத்துல என்ன பண்ணிருக்கீங்க உங்க ஒய்ஃப்க்கு? இது வரைக்கும் என்ன பண்றீங்க? வீட்டுல பிள்ளைகளை பார்த்து வச்சு வீட்டுல இருக்காங்க. அது தவிர ஐயா, நம்ம சந்தோஷம் என்பது எங்க தொடங்குனா நம்மளை நம்பி வந்த பொண்ணுக்கு பொம்பளைக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய சந்தோஷம் வரும். அப்போ உங்க மனம் விசாலமா ஆகணும்னா உங்க ஒய்ஃப்க்கு நல்ல விஷயங்களை பண்ணுங்க. நிறைய டிராவல் பண்ண கூட்டு போங்க, சினிமா கூட்டு போங்க, ஒரு அவங்க பார்க்காத இடங்கள்லாம் கூட்டு போங்க, கடன் வாங்கியாவது பண்ணுங்க. ஒரு சந்தோஷம் 100 சந்தோஷத்தை கொடுக்கும். நான் மனப்பூர்வமாக சொல்றேன். மிக சிறந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சார், நீங்க மிகச்சிறந்த வெற்றி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க சார். நிறைய பேருக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கீங்க இல்லைங்களா? நாங்களும் உங்களை மாதிரி வெற்றி வாழ்க்கை வாழணும், எங்க கிட்ட தேடி வந்து ஒரு 10 பேர் ஆட்டோகிராஃப் வாங்கணும்னா நாங்க என்ன சார் பண்ணணும்? சரி, நீங்க சொல்றாங்க அந்த அளவுக்கு நான் வந்திருக்கேனான்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் 2019 2021 உலகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் வருவேன். அதற்கு வந்து நீங்கள் என்னோட கனவு மிக பெரியது. இப்போ கனவு மிக பெரியதாக யாருக்கு இருக்கின்றதோ அதை அந்த கனவை வந்து சாத்தியப்படுத்த, அதை நனவாக்க, அதை நிஜப்படுத்த அந்த உழைப்பு என்பது அதை விட மிக அதிகமாக இருக்கணும். கனவு சின்னதுன்னா கொஞ்சமாக உழைச்சிக்கலாம், ரொம்ப பெருசுனா ரொம்ப உழைக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உழைப்பு என்பது வந்து இந்த நோகாமல் நோன்பு கஞ்சி குடிக்க முடியாது. ரம்ஜானுக்கு 48 நாளில் வந்து விரதம் இருந்தால் தான் வந்து 40 நாள் விரதம் இருந்தால் தான் வந்து அந்த நோன்பு கஞ்சி குடிக்க முடியும்னா இருந்து தான் குடிக்கணும். நான் வெறும் நோன்பு கஞ்சி மட்டும் குடிப்பேன்றது சரி கிடையாது. அப்போ உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இதுதான் வந்து எல்லாருமே சொல்கிறது. நம்பர் 2 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமில் வந்து பிரயாணன்றது ரொம்ப பிடிக்கும், இலக்கு இருந்தது. ஆனால் பிரயாணமே இலக்காக நான் மாற்றிக்கொண்டு பிரயாணப்பட ஆரம்பித்த பிறகு சந்திக்கக்கூடிய மனிதர்களில் நிறைய துரோகங்களை பார்த்துருக்கிறேன், நிறைய சந்தோஷங்களை அனுபவித்திருக்கின்றேன். ஆனால் அதுலேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த துரோகம் செய்தவர்கள் கூட ஏண்டா சொக்கலிங்கத்தை ஆண்டாள் சொக்கலிங்கத்தை தொலைச்சோம் அப்படின்னு நினைச்சு தொலைஞ்சு போகிற அளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது பெரிய மெஸ்மரைசிங்லாம் கிடையாது, வேர்ட்ஸ்லாம் கிடையாது. உழைப்பு உழைப்பு பிரயாணம் 3 விஷயங்கள் நம்ம மனிதர்களை வந்து நம்ம ஈர்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வச்சுங்க. கூடுமான வரைக்கும் நம்ம இழக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருந்ததுன்னா நம்ம சேர்த்து கொண்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும்னா இந்த 3 விஷயங்களை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு
நீங்கள் உங்களுடைய நீங்களும் பிரயாணத்தை இலக்காக மாற்றிக்கொண்டால் பிரம்மாண்டமான வெற்றி பெறலாம். என்னை விட உறங்கும் போது வருவது கனவல்ல, உன்னை உறங்க விடாமல் எழச் செய்வதுதான் கனவு அப்படின்னு ரொம்ப சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்க எல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேங்க. யாருமா பேசுறீங்க அங்க இருந்து? எல்லூர் டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. அம்மா உங்க பேர் என்னம்மா? எங்க பேர் வந்து எஸ் பூங்கோதைங்க. பூங்கோதை, சொல்லுங்க பூங்கோதை. உங்க ப்ரோக்ராம் தான் நாங்க நிறைய பாப்போங்க. கோமதி சக்கரம், அது தாமரை மணி எல்லாம் வாங்கி பூஜை பண்றோம். பால சிவகுமார்ட்ட வாங்குனீங்களா? ஆமா ஆமாங்க, மிக அற்புதமான மனிதர், மிக சிறந்த ஒரு வாஸ்து ஆண்டாள் வாஸ்து நிபுணர். சொல்லுங்கம்மா. சார், எனக்கு ஒரு டவுட் சார். வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் அடைகிறதுக்கு எந்த கோயிலுக்கு அடிக்கிறது போனாங்க சார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த கோவில்னு சொன்னது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான் அம்மா. நீங்கள் அம்மா, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் பூங்கோதை. மிக பேர்லேயே வந்து ஒரு 10 பேர் சிறந்த பேர்னா அந்த பூங்கோதைக்கு 4வது இடம் கொடுக்கலாமா? அது கோதைன்றது ஆண்டாளோட பேரோட சேர்ந்து வருது. உங்களுக்கு என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் ஒரு காஃபி டீ எல்லாம் குடிப்பீங்களாம்மா காலையில்? இல்ல சார், காஃபி டீ பழக்கம் இல்ல சார். உங்களுக்கு சாப்பிடுவீங்களா நீங்கள்? காலையில சாப்பிடுவேன் சார். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேம்மா. நீங்கள் சாப்பிடும்போது டிவி பார்க்காம சாப்பிடுங்க. நீங்கள் வந்து மோர்லாம் குடிக்கிற பழக்கம் உண்டா? இல்ல சார், வேலையினால மோரெல்லாம் குடிக்கிறது இல்ல. உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னாம்மா, நீங்கள் உங்களுக்கு பெட்டரான நீங்கள் வேற என்ன விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நாள்? இப்போ நீங்கள் காலைல எழுந்துட்டீங்க, நைட்டு தூங்க போகிறீங்க, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு? இது சாமி கும்பிடுவோம் சார், வேலைக்கு போவோம். ஓகே, சாமி கும்பிடுறதுன்றது வந்து ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்கம்மா. நீங்கள் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு பெரிய லைஃப்பில் பெரிய முன்னேற்றம் வரணும்னா முதல்ல இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை நம்பணும், அந்த இலக்கை அடைய முடியும்னு சொல்லிட்டு அதை நோக்கியே நம்ம கனவு இருக்கணும். அந்த கனவு இருக்கணும்னா அது வந்து ட்ரீம் அண்ட் விஷுவலைசேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது நம்ம வந்து வித் ஃபீலோட அதை அந்த கனவை நினைக்கும் போதே அந்த வந்து அந்த ஃபீல் உடம்புல நம்ம உணரப்படணும்மா. அப்போ நம்பிக்கை, கனவு, நம்பிக்கை, கனவு கண்டு காட்சிப்படுத்துதல், விஷுவலைசேஷன். இப்போ படமாக வைத்து நீங்கள் இந்த அளவுக்கு உயர்வீங்கன்னு நினச்சிங்கன்னா பிரம்மாண்டமான வெற்றி உங்களால் பெற முடியும். நீங்கள் வந்து கூடுமான வரைக்கும் லைட் ப்ளூ வந்து சாரியோ ட்ரெஸ்ஸோ வந்து வேர் பண்ணுங்கள். அது வந்து உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும். அது உளவியல் ரீதியான ஒரு சிறிய கருத்து, என்னுடைய கருத்து. நல்ல கேள்வி கேட்டது, நன்றிமா. சிறந்த வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. ஒரு சிறிய விஷயம் ஒன்று, இந்த வீட்டில் வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத குழந்தைகளுக்கு எடுக்க முடியாது. சிறிய குழந்தைன்னா வண்டி வாகனத்தை கொடுத்து ஓட்ட சொல்லாதீங்க. ஏன்னா சமீபத்தில் கடம்பத்தூரில் ஒரு விபத்து, ஒரு சிறிய குழந்தை ஒரு டிவிசி எடுத்து ஓட்டி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு சகோதரியுடைய தலை பாதிக்கப்பட்டு ஒரு 3 முறை ஸ்கல் அந்த தலையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து அவங்க நார்மல்ஸுக்கு வரல. 6 மாதம் ஆகலாம், 6 வருஷம் கூட ஆகலாம். ஸோ இது நம்மளுடைய பெட்ரோலோட அஜாக்கிரதை. 2வது, ஹெல்மெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது பெட்ரோல் டேங்குக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. இப்போ நம்ம சாதாரண ஒன்றும் இல்லாத மொபைலுக்கே கவர் போட்டு பத்திரமா வச்சுக்கிறோம். தலை ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தலையை நம்ம வந்து 2 தலை இருந்தோன்னா ஹெல்மெட் போட வேணாம். ஒரு தலை இருக்குன்னா ஹெல்மெட் போடுங்க. மறக்காமல் ஸ்ட்ராப் போடுங்க. ஏன்னா ஸ்ட்ராப்பு போடாதனால காற்று வேகமாக அடித்து தன்னுடைய என்னோட சகோதரி, இன்னொரு சகோதரி பொள்ளாச்சியில் அவங்களும் ஒரு பாதிக்கப்பட்டு இப்போ தான் வந்து மீண்டு வந்திருக்காங்க. ஒரு சாதாரண சிறு தவறு கூட பெரிய பிரச்சனைகளே, பெரிய ஆபத்துகளை நம்ம உருவாக்கும். அதனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த குழந்தைகள் விஷயத்துலையும் நம்முடைய டிராவல் விஷயத்துலையும் இந்த கவனம் சிதறும் போது பாதிப்பு நமக்கு என்பதை எல்லோருமே வந்து ஒரு விஷயமா எடுத்துங்க. அடுத்த வாரம் சாலகிராமம் குறித்த கூடுதல் தகவல்களோடு மிக முக்கியமான விஷயங்களோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல்.